எவனோ கொடுக்குற எலும்பு துண்டுக்கு ஆசைப்பட்டு என் மேல தேவையில்லாம கேஸ் போடுறீங்க. பேசுற சார் 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 அவன் என்ன இருந்தாலும் எங்க ஊர் ஹீரோ சார். அவனெல்லாம் என் முன்னாடி வச்சு அடிக்க பார்க்காதீங்க சார். அதெல்லாம் பாக்குற சக்தி எனக்கு இல்ல சார். நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறேன். நீங்க எப்படி வேணா அவனை வச்சு அடிச்சீங்க சார். ஆனா ஒண்ணு சார், இவன் ஒரு பெரிய நடிகனா வர வேண்டியவன் சார். இவ்வளவு கதை விடுறானே, இதுல மறந்து போயாச்சும் அவன் காதலி தீட்சை பத்தி ஏதாவது சொல்றானா? இல்லையே, விஷயத்தை அப்படியே மறைக்க பாக்குறான் சார். சூப்பர் ஃபிகர் சார் அது. நானே ட்ரை பண்ணேன், வேலைக்கே ஆகல. இப்ப எதுக்கு சார் அதெல்லாம் சார்? அப்படி ஒரு தெய்வீக காதல் சார். வந்து அந்த பொண்ணோட துப்பட்டாவை தொட்டதுக்கு என்ன அடி பின்னிட்டான். ஆக்சுவலா இவனுக்கு ஒரு ஹாபிட் உண்டு சார். ஏதாவது ஒரு சாக்க வச்சு என்ன வம்பு இழுத்து சண்டை போடணும். நான் இவனை நேர்மையா கபடியில ஜெயிக்கணும்னு பாக்குறேன். ஆனா அவன் எப்படியாவது என் குடும்பத்தை அடிக்கணும்னு பாக்குறான். மத்ததெல்லாம் நான் ஊர்ல போய் பேசிக்கிறேன் சார். இவன் இப்படி நடந்துக்கிறதுக்கு நான் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன் சார். நீங்க தான் பார்த்து ஏதாவது செய்யணும். சரி செய்யுங்க. இவ்வளவு நேரம் இவனை நல்லபடியா விசாரிச்சதுக்கு காரணம் வேண்டப்பட்ட பையன்னு நான் நினைச்சதாலதான். ஆனா அதை விட வேண்டப்பட்ட நீங்களே இவனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் கவனிக்கிற விதமே வேற. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே இன்ஸ்பெக்டர், நான் வரேன் இன்ஸ்பெக்டர். நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். வரேன்டா. வாங்க. ஐயா, நீங்க ஒண்ணு தப்பா எடுத்துக்காதீங்க. ராசாத்திக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு அம்மா ரொம்ப நொந்து போயிட்டாங்க. சரியா மாத்திரை மருந்து கூட சாப்பிடல. அது மட்டும் இல்லாம வந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னும் போது உங்க குடும்பத்தை யாரும் குறை சொல்லிடக்கூடாது. அதனாலதான் அப்படி பேசிட்டேன். அப்படி யாரு என்ன சொன்னாலும் எங்களுக்கு கவலையே இல்லம்மா. என் தம்பி என்ன பாடுபட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க மனசுக்கு அப்படி எதுவும் நடக்காது. நீ எதுக்கு கவலைப்படாதம்மா. உங்க அத்தை நல்லபடியா குணமாய் வந்துருவாங்க. டாக்டர் இப்ப எப்படி இருக்காங்க? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, மைல்ட் அட்டாக் ஆயிருக்கு. பார்க்கலாமா? யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒருத்தர் மட்டும் வேணா போங்க. நான் நீங்க போயிட்டு வந்து. இங்கே இருந்து பாருங்க. ஓகே டாக்டர். இந்த மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. கவுண்டர்ல பணம் கட்டிருங்க. சரி. எங்க தம்பி என்னாச்சு? பரவாயில்ல, பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த மெடிசன்ஸ் வாங்க கொஞ்சம் பணம் கொடுங்க. இளங்கோ, கீழே போய் இந்த மெடிசன்ஸ் வாங்கிட்டு வந்துங்க. நான் ரிசப்ஷன்ல போய் இந்த பணத்தை கட்டிட்டு போயிட்டு வா. டாக்டர் இப்ப எப்படி இருக்காங்க? மைல்ட் அட்டாக் ஆயிருக்கு. ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களா? அப்படி எதுவும் இல்ல டாக்டர். எப்பயாவது நெஞ்சு வலிச்சதுன்னா பக்கத்துல இருக்கிற மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்கி போடுவாங்க, அவ்வளவுதான். அதான் உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. சரியான டாக்டர் கிட்ட காமிக்காம அவங்களும் மெடிசன் வாங்கி யூஸ் பண்ணிருக்காங்க. நாங்களும் எவ்வளவு தடவை சொல்றோம், யாரு கேக்குறாங்க? அப்படி யாருமே கேக்குறது இல்ல. எனிவே ஓகே, பயப்படாதீங்க. நீங்க ஊருக்கு போன உடனே ஒரு ஆஞ்சியோ எடுங்க. சரி டாக்டர். டோன்ட் வரி, டேக் கேர். சரி டாக்டர்.
தம்பி பாரி, இப்ப இருக்கிற நிலைமையில ராசாத்தியை தேடுறதுல கவனம் செலுத்துறதா இல்ல இந்த அம்மாவை பாத்துக்கிறதா? அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீ டாக்டர்கிட்ட பேசு. செண்பகத்து அம்மாவை இவங்க ஊருக்கு அழைச்சிட்டு போட்டோம். நீயே நானும் இங்க இருந்து இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் பாத்துக்கிறோம். நீ என்ன சொல்ற இளங்கோ? ஐயா, ஒரு பக்கம் தங்கச்சிக்கு என்னாச்சுன்னு தெரியாத குழப்பம், இன்னொரு பக்கம் அம்மாவுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம். எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க. எனக்கு 2 பேருமே நல்லபடியா வந்து சேர்ந்தா போதும். பாரி, நீ டாக்டர்கிட்ட பேசுப்பா. சரிங்க. ஓ வெரி குட். கண்ணு முடிச்சிட்டாங்களா? நோ 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 ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம், ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். ஐயோ டாக்டர், நான் எப்படி இங்க வந்தேன்? என்ன யார் கொண்டு வந்து சேர்த்தது? என் வீட்டுக்காரர் எங்க? அம்மா, ஒன்னு 2 பேர் கொண்டு வந்து சேர்த்தாங்கம்மா. அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்க்கவே இல்ல. நாங்க போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். அவங்க நீ மயக்கமா இருக்கிறதுனால மயக்கம் தெளிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லிருக்காங்க. அப்புறம் உன்னை பத்தி எந்த விஷயமும் எனக்கு தெரியாதுமா. உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அது மட்டும் தான் எங்களால கண்டுபிடிக்க முடிஞ்சது. உன்னை பத்தி ஏதாவது சொல்லணும்னா உடனே சொல்லுங்க. பெயினா இருந்தா ஒண்ணு சொல்ல வேண்டாம். சொல்றேன் டாக்டர். நாங்க ஹனிமூனுக்கு வந்திருந்தோம். இது எதுவுமே என் வீட்டுக்காரருக்கு தெரியாது டாக்டர். சரிம்மா, நீங்க எங்க தங்கி இருந்தீங்க? உங்க ஹஸ்பண்ட் பத்தின விஷயத்த சொன்னீங்கன்னா அவருக்கு இன்ஃபார்ம் பண்ண நாங்க ஏற்பாடு பண்ணுவோம். என் புருஷன் பேரு இனியன். நாங்க செங்கையில இருந்து இங்க வந்திருந்தோம். இங்க ஒரு ஹோட்டல்ல தங்கி இருந்தோம். ஆனா மத்தபடி அந்த ஹோட்டலோட பேரு என்னன்னு எனக்கு தெரியல டாக்டர். ஒன்னும் கவலைப்படாதீங்க, போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அவங்க சீக்கிரம் கண்டுபிடிப்பாங்க. டோன்ட் வரி. நல்ல ரெஸ்ட் எடுங்க. ரிலாக்ஸ். டோன்ட் வரி. தைரியமா இருங்க. ஓகே நர்ஸ், இவங்களுக்கு இதை எடுத்துருங்க. ஓகே டாக்டர். மெடிசின்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அப்சர்வேஷன்ல வச்சிருக்கணும். ஓகே சரிங்க டாக்டர். ரைட். செண்பகம் பேஷண்ட பார்க்க யார் வந்திருக்கீங்க? நாங்க தான். அவங்க அவங்க ஏதோ பேசணும்னு சொல்றாங்க. யாராவது ஒருத்தர் போய் பாருங்க. சரிங்க பொன்னி, நீ போய் பாரு. சரிங்க, நான் போயிட்டு வரேன். அண்ணா, பாரி. நம்ம டாக்டர்கிட்ட பேசிட்டேன். சரிப்பா. அவர் ஊருக்கு அழைச்சிட்டு வர சொல்லிட்டாரு. ஆமா இளங்கோ, நீ எல்லாரையும் கூட்டிட்டு ஊருக்கு போ. நானும் தம்பி இருந்து ராசாத்தியை கண்டுபிடிச்சு இனியன் குமரனை அழைச்சிட்டு வந்துடுறோம். சரிங்க, கூட்டிட்டு போறேன். சரிப்பா. அப்பா, நான் அம்மாவை பார்க்க போறேன். டிஸ்டர்ப் பண்ணாம பாரு. இலக்கியா, அத்தை, நீ எப்படி இங்க? எல்லாரும் இங்கதான் இருக்காங்க. அம்மா கூட பக்கத்துல தான் இருக்காங்க. என்ன சொல்ற நீ? ஆமா அத்தை. இலக்கியா, யாரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? ராசாத்தி, அண்ணி, நீ எங்க இங்க? என்னாச்சு உனக்கு? தலையில கட்டு போட்டிருக்கு? சொல்றேன் அண்ணி. இலக்கியா, போய் அப்பா கூட்டிட்டு வா. சரிம்மா. சீக்கிரம் போ.
அப்பா அதே பார்த்தேன்ப்பா. என்னமா சொல்ற? ஆமாப்பா, அம்மா கூட பேசிட்டு இருக்காங்க. வாங்க. அப்படியா? வா. வாங்க பார்க்கலாம். பாத்து மெதுவா. எங்க ராசாத்தி? ரசதி என்னாச்சுமா? தெரியல. என்னாச்சு? தெரியல, ஆசதி, சொல்ல நீ எப்படி மாட்டேன். இங்க? இனியன் தம்பி. பொன்னி, அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு அவர் சாவி வாங்க சொன்னாரேன்னு கீழே வந்தேன். போகுதா தூக்குடா தூக்கு உள்ள கொண்டு போ உள்ள கொண்டு போ. என்ன ராசாத்தி சொல்ற? நீ சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தா எங்க எல்லாரையும் பதற வச்சிட்டியே. இவ என்னைக்கு யார் பேச்சு கேட்டிருக்கா? இன்னைக்கு என் பையன் பேச்சு கேட்கறதுக்கு. அங்க எந்த நேரத்துல எது பேசணும் தெரியாது உனக்கு? சும்மா இரு. நான் எங்க சும்மா இருக்கணும்? நடந்தது நினைச்சா வேதனையா இருக்கு. இவ பண்ண காரியத்தினால பெத்த அம்மாவை படுக்க வச்சுட்டா. கட்டின புருஷனை போலீஸ் கஸ்டடியில எடுத்துட்டு போயிட்டாங்க. பின்ன இவள கொஞ்சமா முடியும்? என்ன அத்தை சொல்றீங்க? அண்ணி, என்னாச்சு அண்ணி? அவரையே போலீஸ் கஸ்டடிக்கு போனாரு. அம்மா ஏதோ படுத்துட்டாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல அண்ணி. என்னாச்சுன்னு சொல்லுங்க. நான் என்னத்தேன்னு சொல்றது ராசாத்தி? நீ காணாம போனதும் நாங்க எல்லாரும் பதறி அடிச்சுக்கிட்டு இங்க வந்தோம்னா இங்க உன் வீட்டுக்காரரே உன்னை கொன்னுட்டாருன்னு சொல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு போயிட்டாங்க ராசாத்தி. அத பார்த்துட்டு அத்தை நெஞ்ச புடிச்சுக்கிட்டு சாஞ்சிட்டாங்க. என்னென்னமோ நடந்து போச்சு ராசாத்தி. இப்ப அம்மா எங்க இருக்காங்க? அவங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. இங்கதான் ஐசியூல இருக்காங்க. ஐயோ, ராசாதி, சாத்து. ராசாத்தி. ஏய் ஏய் ராசாத்தி, அம்மா அம்மா அம்மா. ராசாத்தி, என்னாச்சுமா? என்ன தலையில கட்டு? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நான் அப்புறமா சொல்றேன். உனக்கு என்னமா ஆச்சு? எனக்கு ஒண்ணு இல்லடா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். போத நிறுத்துங்க. கட்டின புருஷனை பத்தி ஏதாவது விசாரிச்சியா? உங்க அம்மா குத்துக்கல்லாட்டம் தானே இருக்காங்க. ஏன் புள்ளதான் போலீஸ் லாக்அப்ல இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அவனை பத்தி ஏதாவது விசாரிச்சியா? ஐயோ, நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கே தெரியல. இந்த கட்ட பாவத்துக்கு ஒரு உள்ள இருக்க கூடாது. வாங்க எல்லாரும் போலாம். நான் உயிரோட தானே இருக்கேன். நேர போய் சொல்லி அவரை கூட்டிட்டு வரலாம். எதுக்கு இத்தனை பேரு பேஷண்ட சுத்தி? நீங்க எப்படி இங்க? இவங்க உங்களுக்கு சொந்தமா? ஆமாம்மா, இவ எங்க மருமக தான். இவளை காணோம்னு தேடிக்கிட்டு இருந்தோம். இவ வீட்டுக்காரு ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காரு. இவ வந்தா தான் தீர்க்க முடியும். இவளை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போலாமாமா? அது நான் சொல்லக்கூடாது சார். சரி, நம்ம டாக்டர்கிட்ட கேட்டு வரேன். சரிப்பா. ஐயோ ஐயோ ஐயோ, ஏ ராசா, என்னையாச்சு உனக்கு? யார் இப்படி பண்ணது? அவன் நல்லாவே இருக்க மாட்டான். நாசமா போயிடுவா, விளங்கவே மாட்டான். அம்மா வாழற வீட்டுல இருந்துட்டு ஏன் இப்படி கத்துற? என் புள்ள போய் பண்ணிட்டு வந்திருக்கிற வேலை அப்படி. அந்த குண்டச்சிய கொன்னுட்டு வந்திருக்கான். அத்தனை பெரிய உருவத்தை தூக்கி மலையில இருந்து உருட்டி விடும்போது கை கொஞ்சம் பிசகுதான் செய்யும். அதுக்கு எதுக்கு இப்படி கூச்சல் போட்டு ஊற கூடுற? அப்படியா? எங்க அது உங்க பிள்ளைய தைரியமா? ஆமா, நான் அந்த குண்டச்சு கதையை முடிச்சிட்டேன்னு சொல்லுங்க பாப்பா. மாமா, உங்க புள்ள வின்னர் படத்து வடிவேல் மாதிரி வெறும் பில்டப் தான்.
கட்டினவ எனக்கு தெரியாதா? ஏதோ புருஷன் கட்டு போட்டு வரும்போது பொண்டாட்டி கல் நெஞ்சு கரியா இருக்கான்னு பாக்குற ஊர்க்காரங்க சொல்லக்கூடாதுல்ல, அதனாலதான் நானும் கொஞ்சம் பில்டப் கொடுத்தேன். மத்தபடி உங்க புள்ளியோட லட்சணம் எனக்கு தெரியாதாங்கோ. சரி சரி உள்ள வாங்க. என்னடா மருமக சொல்றது உண்மையா? வாசல்ல நின்னு பேசினது போதும், உள்ள வாங்க. வாங்க வாங்க. நான் ஏன் உள்ள கூப்பிட்டேனா, எனக்கு மட்டும் தெரிஞ்ச என் புருஷனோட லட்சணம் ஊருக்கே தெரிஞ்சிடக்கூடாது பாருங்க, அதுக்குதான். இப்ப சொல்றேன் இந்த அடி எப்படி பட்டிருக்கோன்னு. உன் புள்ள அந்த ஊருக்கு போயிருக்கோம், ஒவ்வொரு முறையும் அந்த குண்டச்சி தூக்க முயற்சி பண்ணி தோத்துக்கிட்டே இருந்திருக்கோம். அந்த வேதனையில ஓவரா குடிச்சிட்டு எங்கேயாவது மல்லாந்து விழுந்தப்போ அடிபட்டிருக்கோம். இல்லாட்டி வீட்டுக்கு போனா நம்மள கேலி பண்ணிட போறாங்களேன்னு இந்த கட்டு செட்டப்பா கூட இருக்கும். என்ன சொல்றது? இருமா, அடி உண்மைதான் மாமா. என்ன நடந்துச்சுன்னு அவங்கிட்ட கேட்கலாமே, நீ சொல்லுப்பா. நான் அந்த குண்டச்சி கடத்த முயற்சி பண்ணத அந்த இனிய கண்டுபிடிக்கலப்பா. ஆனா நான் அவனுக்கு எதிரா ஏதோ பண்றேன்னு கண்டுபிடிச்சு என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டான். அந்த சண்டையில தான் அவன் என் கைய உடைச்சிட்டான். அடி சக்க, அதான பார்த்தேன். நான் தான் சொன்னல, எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மொச பொடிக்கிற மூஞ்ச பார்த்தாலே தெரியும்னு. அட விடுமா, இந்த முயற்சியில என் புள்ள தோத்துருக்கலாம், ஆனா அடுத்த முறை கண்டிப்பா ஜெயிப்பான். சரி சரி, அவ அடிபட்டு வந்திருக்கா, ஒரு நாட்டுக்கோழி அடிச்சு ரசம் வச்சு கொடு போ. நல்லா வந்துரும் வாயில. மாமா வச்சேன்னு பாக்குறேன். முதல்ல உங்க புள்ளைய அந்த இனியனை ஏதாவது ஒரு விஷயத்துல ஜெயிச்சுட்டு வர சொல்லுங்க. அப்புறம் என்ன நாட்டுக்கோழி ரசம், என்ன ஆட்டுக்கால் சூப்பே வச்சு தரேன். ஆனா அது வரைக்கும் இந்த ஆளை என் புருஷனாவும் மதிக்க மாட்டேன், என் கையால பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டேன். இன்ஸ்பெக்டர், எங்க எங்களோட பையன் இனியன்? உள்ள. இனியா, இனியா, என்னப்பா இது? பெரியப்பா. ஹலோ, யாரை கேட்டு என் பையன் அடிச்சீங்க? அவனை விசாரணை பண்றதுக்கு தானே உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு, அடிக்கிறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது? பொண்ணை காணோம்னு கம்ப்ளைண்ட் வந்துச்சு, அதுல இவன் மேல டவுட் வந்துச்சு. விசாரிச்சா இவன் கல்லூரி மங்க மாதிரி பதில் சொல்லாம இருந்தான், அதனால 2 தட்டு தட்டினேன். துப்பாக்கி எடுத்து என்கவுண்டர் பண்ணிட்டோம். நான் யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறேன், இப்ப நான் யாருன்னு காட்டுறேன். ஆனா இப்ப நம்ம யாருங்கிறது முக்கியம் இல்ல, அது தெரிஞ்சுதான் என்ன பண்ண போறோம். முதல்ல பிரச்சனை இருந்து வெளியே வர பார்ப்போம். இன்ஸ்பெக்டர், என் பையன் எந்த பொண்ணை கொண்டுட்டான்னு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த பொண்ணு உங்க முன்னால உயிரோட தான் நிக்கிறா. இப்ப என்ன பண்ண போறீங்க? பையன் மேல தப்பு இல்லைன்னா ரிலீஸ் பண்ண போறேன், வேற என்ன பண்ண போறேன்? யோ திறந்துறியா? இனியா, ரசத்தை பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டாடா. அப்பா, உங்களுக்கு சந்தோஷமாப்பா? இதெல்லாம் பார்க்கணும் தானே என்ன கம்பல் பண்ணி இங்க அனுப்பிச்சு வச்சீங்க? உன்னை கட்டினது தவிர வேற என்ன பாவத்தடி பண்ண? ஏன்டி இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளி விட்ட? மாப்பிள, அவ எந்த நிலைமையில இருந்து தப்பிச்சு வந்தான்னு தெரிஞ்சா நீங்க இப்படி பேச மாட்டீங்க. நீங்க எதுவும் பேச. உண்மையிலேயே அந்த பொண்ணு சாவ கண்ணுல பாத்துட்டு வந்திருக்கிறாப்பா. ராசாத்தி, என்ன நடந்துச்சுன்னு நீயே சொல்லுமா. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, சாவி வாங்கறதுக்கு ரிசப்ஷன் வந்துட்டு இருந்தேன். அப்ப ஒருத்தர் ரோட்ல கண்ணு தெரியாம கீழே இருக்கிற கண்ணாடி எடுக்கிறதுக்கு சிரமப்பட்டுட்டு இருந்தாரு. சரி பாவமா இருந்துச்சு, அதை எடுத்து கொடுக்கலான்னு போனேன். அந்த கண்ணாடிய போட்ட உடனே ரோட கிராஸ் பண்ணி விடலான்னு. போதுமாங்க, உங்க அருமை தங்கச்சி எனக்கு துரோகம் பண்ணிட்டு ஊருக்கு உதவ போனாலாம். கேக்குறதுக்கு நல்லாவா இருக்கு?